சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். மத்தேயு 4வது அதிகாரம் 10வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. ஆமென். இந்த நல்ல பரிசுத்த ஓய்வு நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அவரை மாத்திரம்தான் நாம் பணிந்து கொள்ள வேண்டும். ஆமென். உலகம் பலவிதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது, ஆராதனை பலவிதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது, தொழுகை பலவிதமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய இருதயம் வாஞ்சிக்க வேண்டியது எதை பற்றி என்றால், நான் ஆண்டவரை மாத்திரம் ஆராதிக்கணும், நான் ஆண்டவரை மாத்திரம் துதிக்கணும். எந்த நிலையில இருந்தாலும் நான் ஆண்டவரை ஆராதிக்க ஓடி போகணும். ஒரு பக்கம் பார்த்தா பாடல் மட்டும் போதும், இன்னொரு பக்கம் பார்த்தா பிரசங்கம் மட்டும் போதும், இன்னொரு பக்கம் பார்த்தா ஜெபம் மட்டும் போதும் என்று ஜனங்கள் பல விதமாய் மாறிக்கொண்டிருக்கிறதை, ஆராதனை பலவிதமாய் மாறிக்கொண்டிருப்பதை, ஜனங்கள் தொழுகிற விதம் பலவிதமாய் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கும்போது நாம் எடுக்க வேண்டிய தீர்மானம், ஆண்டவரே, என்ன நடந்தாலும், உலகத்துல எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தால், ஜனங்கள் எப்படி மாறினாலும், நான் உண்மை தொழுது கொள்கிறதை, நான் உண்மை ஆராதிப்பதை விட்டு விடாமல் இருக்க எனக்கு பலனை தாரும் ஆண்டவரே. எனக்கு தேவனுடைய கிருபையை தாரும். அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யும்படியாக, அவர் ஒருவரையே நான் தொழுது கொள்ளும்படியாக எனக்கு நல்ல ஞானத்தை தாரும், நல்ல பலனை தாரும் என்று நம்ம கேட்டு தேவனுடைய சமூகத்துல நிலைத்திருக்க வேண்டி இருக்கிறது. ஆமென். தேவனுடைய சமூகத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டியிருக்கிறது. தேவனுடைய சமூகத்துல நாட்டப்பட்டு இருந்தும் அதை விட்டு வெளியே போகிற ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள். அவரை ஆராதியாமல் இருக்கிற ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது ஆண்டவரே, அவர்களையும் உம்முடைய சமூகத்துல கொண்டு வாரும், என்னையும் உம்முடைய சமூகத்துல உறுதிப்படுத்தும். நான் உமக்கு ஒருவருக்கு ஆராதனை செய்ய, உம்மை ஒருவரையே நான் பாடி துதிக்க, உம்முடைய வார்த்தையை கேட்டு உம்முடைய சமூகத்துல நான் உறுதியா இருக்க ஆண்டவரே எனக்கு பலனை தாரும் என்று நம்ம கேட்டு அவருடைய சமூகத்துல உறுதியா இருப்போம். கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி பலவிதமாய் ஆராதனை மாறிக்கொண்டிருக்கிறது. பல விதங்களை, பல விதமான காரணங்களை, பல பொருட்களை ஆராதிக்கிற ஜனங்கள் கூட இருக்கிறார்கள், பல உயிரினங்களை ஆராதிக்கிற ஜனம் இருக்காங்க. ஆனா அதன் மத்தியில கர்த்தர் நம்மை வேர்பிரித்து எடுத்து அவர் ஒருவரை மாத்திரம், உண்மையான தேவனை மாத்திரம் நம்ம ஆராதிக்கும்படியாக கூடுகிற இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே நாம் அவருடைய சமூகத்துல பரிசுத்த அலங்காரத்தோடு அவரை ஆராதிக்கும்படியாக, முழு உள்ளத்தோடு அவரை ஆராதிக்கும்படியாக, பயத்தோடு அவரை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளில் பலன் தந்து நம்மை உறுதிப்படுத்த அவருடைய சமூகத்தில் நாம் காணப்படுவோம். எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு மனதோடு உற்சாகத்தோடு நம்ம அவரை பாடி துதித்து ஏக சிந்தையோடு அவருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையில நிலைத்திருந்து புதுபலன் அடையும்படியாக நாம் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வோம். அவர் ஒருவரையே தொழுது கொள்வோம், அவர் ஒருவரையே ஆராதிப்போம், அவரை மாத்திர மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.